அமன் கிரியேஷன்ஸ் அலுவலகத்தில் ஆல்பம் ஒன்று வந்துள்ளது. அதை பாரதி ராஜா புரட்டிய போது அதிலிருந்த படத்தை பார்த்து ராதிகாவை பிடித்து போனது. அவரது வீட்டிற்கு சென்று கேட்டபோது ராதிகா மறுத்துவிட்டார். ஆனால் ராதிகாவின் தாய் கீதா தான் சமரசம் செய்து நடிக்க ஒப்புக்கொள்ள வைத்தார். ராதிகா அப்போதெல்லாம் பேண்ட் அணிந்துதான் இருப்பார், குண்டாக வேறு இருப்பார். அவருடைய போட்டோவை பத்திரிகையில் வெளியிடவே பயந்தார் இயக்குனர் பாரதி ராஜா. ஷூட்டிங்கிற்காக புறப்படும் போது கூட தன் நண்பர்களிடம் தப்பி தவறி கூட இந்த புகைப்படத்தை பத்திரிகைகளில் கொடுத்து விடாதே என்று கூறிவிட்டு தான் புறப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ராதிகாவை லொக்கேஷனுக்கு அழைத்துச் சென்றார் பாரதி ராஜா. யாருமே ராதிகாவை ஏற்கவில்லை. குறிப்பாக இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் ராதிகாவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனால் பாக்கியராஜ் அவர்களுக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் கடுமையான மனஸ்தாபம் கூட ஏற்பட்டுள்ளது. சரியாக நடிக்க தெரியாது, தமிழ் பேச தெரியாது என எத்தனையோ குறைபாடுகளுடன் தான் ராதிகா அந்த திரைப்படத்தில் நடித்தார்.